வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளுடைய ரேசி கலிகிராஃபி சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டி எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த டியை பயன்படுத்தி எப்படி நம்ம வேர்ட்ஸ் எழுதுறது அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். இன்றைக்கி நான் என்ன எழுத போகிறேன்னா டி. எப்பயுமே நம்ம டி எப்படி போடுவோம்னா நார்மலாக இது நார்மலாக இப்படி தான் நம்ம ஒரு டி போடுவோம். நம்ம இதையே இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக போட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு டி போடுவோம். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு டி போடுவோம். இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைலில் போடுறது தான். இப்போ அடுத்து இன்னொரு எது எப்படி போடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டி போடலாம். அந்த லாஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டி போடலாம். இப்போ இந்த டியெல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்ம வேர்ட்ஸ் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. டென்மார்க் முதல் டியை பயன்படுத்தி நான் எழுதியிருக்கேன். நான் இந்த ரெண்டாவது டியை பயன்படுத்தி எழுதணும் அப்படின்னா இது ரெண்டாவது டியை பயன்படுத்தி எழுதுறது. இப்போ அவங்க இந்த டியை பயன்படுத்தி எழுதலாம் அப்படின்னு எப்படி எழுதுறதுன்னா இது இப்போ நம்ம இந்த டியை பயன்படுத்தி எழுதுவோம் பாருங்கள். இந்த டி இப்போ கடைசியாக நம்ம இந்த டியை பயன்படுத்தி எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக எழுதுகிறப்ப இந்த கேலிகிராஃபி மேலே நமக்கு ஒரு தீராத ஒரு காதல் ஏற்படும். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை இன்னும் இதை மாதிரி வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். நான் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி, எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இது பயன்படுச்சுன்னா அதுதான் இந்த வீடியோவோட ஆக சிறந்த வெற்றி. இந்த வெற்றி உங்கள் மூலமாக சாத்தியப்படணும்.